தேவன் நல்லவர், பெரியவர், என்றும் மாறாதவர். இந்த நாளும் உங்களுக்காக தேவன் உருவாக்கி இருக்கிறார், உண்டு பண்ணியிருக்கிறார். மகிழ்ச்சியாக இருங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை கைவிடாது. அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையிலும் அந்த வார்த்தை உங்களை வழிநடத்தி செல்லும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். இந்த வசனத்தை படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் கொஞ்சம் பயம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் இந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, டிஸ்பைஸ் காட்ஸ் வேர்ட் அண்ட் யூ வில் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இன் ட்ரபிள், ஒபே இட் அண்ட் யூ வில் சக்சீட். வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை அவமதிக்கும் பொழுது, அதை தெரிந்தும் கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்குவீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளாக சென்று விடுவீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் கீழ்ப்படியுங்கள், வெற்றி பெறுவீர்கள். கீழ்ப்படியும் பொழுது வெற்றியை பார்ப்பீர்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. பயப்படும் போது பலன் அடைவோம், வசனத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது கீர்த்தி அடைவோம், வெற்றி அடைவோம். ஆல் யூ நீட் ஃபார் சக்சஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் வெற்றி பெறுவதற்கு, வெற்றியை அடைவதற்கு தேவையான ஒன்றே ஒன்று தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனம் தான். கெட் இன் டு த வேர்ட், த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இஸ் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக வாருங்கள், அங்கே தான் வெற்றியே இருக்குது. அப்போ நீங்களும் நானும் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் எல்லா பகுதிகளிலும் வெற்றியை பார்க்கணுன்னா என்ன செய்யணும்னா, கீழ்ப்படிய வேண்டும். எதற்கு கீழ்ப்படியணும்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிகிறதுனா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும் பொழுது அதை செயல்படுத்தும் பொழுது அதற்கு இணங்கி போகிறதுக்கு பேர் தான் கீழ்ப்படுகிறது. ஒரு காரியம் நம்மளுக்கு தெரிய வரும் பொழுது அதை செயல்படுத்தாமல் இருக்கிறதுக்கு பேர் கீழ்ப்படியாமல் இருப்பது. தேவனுடைய வசனம் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்திற்கு நீங்கள் இணங்கி போய் அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்கிறதற்கு பேர் கீழ்ப்படிதல். தெரிந்து செய்யாமல் இருப்பதற்கு பேர் கீழ்ப்படியாமை. தேவனுடைய வார்த்தை காத்திருங்கள், வெயிட் அப்படின்னு சொல்லுச்சுன்னா அதற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அதுதான் வெற்றி. The word of God says wait and when you obey it, that is success. தேவனுடைய வார்த்தை உங்களிடத்துல மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அதுதான் வெற்றி. அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. அதே போல் தேவனுடைய வார்த்தை பல காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் சொல்லும். பொறுமையாக இருங்கன்னு சொல்லும், அமைதியாக இருங்கன்னு சொல்லும், அன்பாக இருங்கள்னு சொல்லும், ஒரு சிலருக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லும், ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும், காத்திருங்கள் அப்படின்னு சொல்லும். இப்படி தேவனுடைய வசனத்தை படிக்கும் பொழுது பல காரியங்களை அது உங்களிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கும், சொல்லிக்கொண்டே இருக்கும். அவைகள் என்ன சொல்லுதோ அதை அப்படியே கீழ்ப்படுந்தீங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வரும். ஸோ இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் பார்த்துட்டே இருப்போம், கேட்டுகிட்டே இருப்போம். தேவனுடைய வார்த்தையின் மூலம் நம்ம தெரிந்து கொண்டே இருப்போம். அதை உடனடியாக நம்ம செயல்படுத்தும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கிறது. ஸோ வெற்றிக்கான வழியே எதுனா தேவனுடைய வார்த்தை தான். வார்த்தைக்குள்ளாக வாருங்கள், வெற்றியை பாருங்கள். ஸோ இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பல காரியங்களை சொல்லும் பொழுது அதை நீங்கள் கேட்டு கீழ்ப்படியுங்கள், உங்களுக்கான வெற்றியை பாருங்கள். இந்த நாளும் வெற்றி பெறுவதற்கான சிறந்த நாளாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வார்த்தைக்குள் வாருங்கள், வெற்றியை பாருங்கள்.